பிரபஞ்சம், யுனிவர்ஸ் இவங்கக்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் அது கிடைக்கும், நடக்கும். நம்பி கேளுங்க. உங்கள் மனசார கேளுங்க. நம்பிக்கையோடு கேட்கும்போது நீங்கள் கேட்குறது எல்லாமே கிடைக்கிறது. உண்மையிலே நிஜமாகவே அது நடக்குது. உதாரணத்துக்கு மழை பெய்கிறப்ப காரில் செல்லக்கூடிய மனிதர்கள் ஒரு துளி கூட நனைய மாட்டாங்க. ரொம்ப சேஃபாக போயிடுவாங்க வீட்டுக்கு. சில பேர் ரெயின் கோட் போட்டு போவாங்க. ஆனால் அவங்க மேலே சில சாரல் மழை விழுகும். சில மனிதர்களுக்கு எதுவுமே கிடைக்காது. மழையில் அவங்க ஃபுல்லாக நனைஞ்சிருவாங்க. இதே மாதிரி தாங்க யூனிவர்ஸ், பிரபஞ்சமும். சில பேருக்கு எல்லாமே கிடச்சிடும். ஆட்டுக்குட்டியை பாருங்கள், அதுக்கு வாழை கடவுள் அளந்து தான் கொடுத்துருக்காரு. யாருக்கு எது கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்னு அந்த யூனிவர்ஸ்க்கு தெரியும். அவங்க அதை கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருங்க. நன்றி சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் கேட்குறது உங்களுக்கு கிடைக்கலையா, அது கொடுக்க மாட்றாங்களா யூனிவர்ஸ், அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க. ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படின்றத நம்புங்க. நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் வேண்டினது கிடைக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். டக்கு டக்குன்னு உடனே கிடைக்கும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அது எல்லாருக்குமே கிடைக்காது. நம்மளுக்கு மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கா, அதை நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும், அழுகையும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், வருத்தமும் இருக்கும், வேதனை எல்லாமே இருக்கும். இன்பம் துன்பம் இது ரெண்டுமே நிறைஞ்சது தான் குடும்பத்தோட வாழ்க்கை. சந்தோஷம் வரும்போது அதை நல்லா மகிழ்ச்சியாக தீபாவளி போல் நல்லா கொண்டாடுங்க. உங்களுக்கு கிடைச்சதுக்காண்டி யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நன்றியோடு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் வேண்டினது கிடைக்கும். நன்றி.